ஒருத்தன் வில்லனா இருப்பான். இவன் தான் அந்த படத்தோட இந்த ஸ்டோரியோட வில்லன். அதாவது ஒரு பயங்கரமான ஈவல் தீய சக்தியின் தலைவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈவில் மாஸ்டருக்கும் அது மட்டும் இல்லாம அதுக்கு எதிர்த்து நிக்கிற மிஸ்டிக் மதருக்கும் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தர்ம யுத்தம் தான் இந்த பவர் ரேஞ்சர் மிஸ்டிக் ஃபோர்ஸ். இதுக்குள்ள இந்த தர்ம யுத்தத்துக்குள்ள இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எப்படி இந்த நாயத்தை காப்பாத்துறாங்க, மக்களை காப்பாத்துறாங்க, இந்த இருள்கிட்ட எப்படி இந்த வெளிச்சத்தை டார்க்னஸ் அழிச்சு எப்படி வெளிச்சத்தை நிலைநாட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. டார்க்னஸ் டீம்ல சாதாரண ஆள்லாம் கிடையாது. மோபிகான், நெக்கர்லாய் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வில்லன்ஸ்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்பீரியர்ஸ் டார்க் சைடே ரொம்ப ஒரு பயங்கரமா மொட்டத்தனமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் 10ன்ற ஒரு 10 வாரியர்ஸ் இருக்காங்க. அந்த 10 வாரியர்ஸுமே இவங்களால ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் இல்லை, அதாவது ஏலியன்ஸும் இல்லை. இவங்க வந்து ஒரு தீய சக்தியோட குரூப். இவங்கெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கிற ஒரு சைடில், அதே சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து மிஸ்டிக் மதரோட வந்து ரிலேஷன்ஷிப்ல உள்ள யாருமே கிடையாது. மிஸ்டிக் மதன்ற ஒரு தனியாள் இல்லையா, அவங்க வந்து இந்த பூமியில உள்ள சில பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சக்தியை பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைக்கும் போது தான் லியன்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டு கொடுக்குறாரு. அவங்களோட ஒய்ஃப் உடோனா, இவங்க 2 பேரும் ஒரு படைபலத்தை திரட்டி இவங்க உலகத்தை எப்படி காப்பாத்திட்டு இருக்காங்க அந்த காலத்துல. அப்ப காப்பாத்திருக்குள்ள மாஸ்டர் எப்படியோ கஷ்டப்பட்டு சிறப்படுத்திடுறாங்க அந்த ஈவில் மாஸ்டரை. அதுக்கப்புறம் அந்த ஈவில் மாஸ்டர் சுத்தி தீய சக்திகளோட அந்த சின்ன சின்ன சில்வெண்ட் எல்லாம் வந்து அந்த தீய சக்தியை எப்படி ஆக்டிவேட் பண்ண பார்க்குது. ஆக்டிவேட் பண்ணும்போது பவர் ரேஞ்சர்ஸ் திரும்பி அதாவது என்ட்ரா வராங்க. அதாவது நம்ம நிக் ஊருக்குள்ள வராரு. அதாவது ஒரு ஃபாரஸ்ட்டும் ஒரு அழகான ஊரா இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே அங்க கலந்துருக்கு. அங்க ஒரு பெரிய ஒரு காணாப்பெறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்லி ஒரு மாயசக்தி சொல்லிட்டு போது அப்படி தேடும் போது 5 பேர் வராங்க. அதாவது நம்ம நிக்கு ஃபர்ஸ்ட் வராரு, அப்புறம் 4 பேர் வராங்க. அதாவது ஸ்டோர்ல டோபியோட ஸ்டோர்ல, அதாவது டோபி வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஸ்டோர் வச்சிருப்பாரு மிஸ்டிக் ஃபோர்ஸ்ல. உங்க எல்லாரும் பார்த்தா எல்லாருக்குமே ஸ்டோரி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். இந்த டோபி ஆச்சுக்கிட்டு இவங்க டோபிட்ட சொல்லிட்டு இவங்க 5 பேருமே இவங்க கிளம்பிடுவாங்க. அவங்க 5 பேரும் கிளம்ப போகும்போது அதாவது மிஸ்டிக் மதரோட அதாவது உடோனன்றவங்க மிஸ்டிக் மதருக்கு திட்டத்தட்ட அவங்க ஒரு ஒயிட் ரேஞ்சர் தான். அவங்களுக்கு நிறைய ஸ்னோ ஸ்டாப்ஸ் மேஜிக்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க கூட கிளார்ன்ற ஒரு பொண்ணு இருக்கும். இவங்களுக்கு ஒரு மேஜிக் தெரியும். ஆனா தப்பா சொல்றாரு. இவங்க 2 பேரும் வந்து நம்ம ரேஞ்சர்ஸ் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி உங்களுக்கு 5 பேருக்கும் ஒரு மேஜிக் ஸ்டாம்ப் தராங்க. அதாவது வந்து மந்திர குச்சி ஹாரி பாட்டருக்கு தர மாதிரி இவங்க 5 பேருக்கும் ஒரு ஸ்டிக் தராங்க. அதுல நம்ம ரெட் ரேஞ்சர் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடுறாரு. மத்த 4 பேருமே நான் மேஜிக் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள தீய சக்திகள், அதாவது வந்து அவங்க வேற உலகத்துல போறாங்க. அதாவது டைமென்ஷன் மூலியமா அந்த முப்பரிமாண டைமென்ஷன், அதாவது மிரர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமென்ஷனுக்குள்ள பூந்து நம்ம பவர் ரேஞ்சர் மிஸ்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு உலகத்துக்குள்ள நுழையறாங்க. அந்த உலகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலியன்ஸ், அதாவது வந்து வேற கிரகத்தை சேர்ந்த வாசிகள், அதாவது காட்டுக்குள்ள இனம் முடியாத புதிய 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 அதாவது வந்து மனிதர்கள் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுல ஃபினியஸ்ன்ற ஒரு நிறைய கலகலப்பான ஜோக்கர் மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் இருக்கார். நிறைய புதுசா இருக்கு. அதாவது டைமென்ஷனல் ஹார்ஸ், அது மட்டும் இல்லாம டைமென்ஷன் டிராவல் பண்ற ஒரு ஹார்ஸ், அப்புறம் வந்து டைம் டிராவல் பண்ற ஒரு ஹார்ட் டிராகன், இது மாதிரி நிறைய புதுசா அங்க இருக்கு. அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல எப்படி பவர் ரேஞ்சர்ஸ் வந்து இவங்க நம்பிட்டு இந்த பவர் ரேஞ்சர்ஸ் இந்த ஏவில் சிஸ்டத்தெல்லாம் எப்படி இவங்க அழிச்சிட்டு இவங்க தர்மத்தை நிலைநாட்டுறாங்க அப்படின்றதான் வழக்கம் போல இந்த பவர் ரேஞ்சர் மிஸ்டிக் ஃபோர்ஸ். ஃபைனலா வந்து நம்மளோட நிக்க வந்து மேஜிக்கை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் அவரு நம்புறாரு. அவர் மேஜிக்கை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து தான் இருக்கிறதுலே பவர் அதிகன்றது எல்லாருக்குமே தெரிய வருது. அதாவது ரெட் ரேஞ்சர் அவர் தான், அவர் வந்து நெருப்பு சக்தி இருக்கு. அதாவது ரெட் ரேஞ்சர் நிக் வந்து அவருக்கு நெருப்பு சக்தி இருக்கு. அடுத்து கிரீன் ரேஞ்சர் ஜாண்டர்னு ஒருத்தர் இருக்கு, அவருக்கு கிரீன் ரேஞ்சரு. அவரோட பவர் என்னன்னா ஃபாரஸ்ட், லேண்ட், இதை பத்தி அந்த காட்டுல உள்ள எருமை எல்லாத்தோட சக்தி, அதாவது காட்டுல உள்ள மிருகத்திலேருந்து அவரோட மொத்த கண்ட்ரோலும் வந்துடும். அடுத்து வீடா, இவங்க வந்து பிங்க் ரேஞ்சர். இவங்களுக்கு என்ன சக்தினா உங்களுக்கு காற்றோட சக்தி. இவங்களுக்கு காற்றால அடிச்சு சூறாவளி மாதிரி அடிச்சு தள்ளிடுவாங்க. இவங்களும் ஒரு வலுவான பவர் ரேஞ்சர் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது சிப். இவங்க வந்து ஒரு எல்லோ ரேஞ்சர். இவர் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலிமா டிஃப்ரெண்டா யோசிப்பாரு. அதாவது தன்னோட வியூஸே ரொம்ப மாத்தவர், ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப விளையாட்டுத்தனம் பண்றவர். இவர்கிட்ட நிறைய சக்திகள் இருக்கும். இவர்கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால இவரையும் ஜெயிக்கிறது ரொம்ப கடினமான விஷயம். இவருக்கு என்ன சக்தி இருக்குன்னா இவருக்கு வந்து தண்டரோட சக்தி இருக்கு. அதாவது தண்டரை யூஸ் பண்ணி எந்த நேரத்துலையும் எவ்வளவு பெரிய வில்லனாலும் ஒரு தண்டராஜா காலி பண்ணிடுவாரு. அடுத்தது நம்ம பார்க்க போறோங்க உடோனா. இவங்க வந்து தெரியும் ஒயிட் ரேஞ்சர், இவங்க தான் எல்லாருக்குமே தலைவர்ன்றது இப்போதைக்கு. இதுல வந்து இவங்க தலைவராக இருக்கும்போது இவங்களுக்கு என்னன்னா ஸ்னோ ஸ்டாஃப், அதாவது வந்து ஸ்னோ இருக்கு இல்லையா, பனி கட்டி தான் இவங்களோட சக்தி. அடுத்தது நம்ம பார்க்க போறோம் லாஸ்டா, இது வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் மேடிசன். இவங்க தான் ப்ளூ ரேஞ்சர். இவங்க ரொம்ப கியூட்டா இருப்பாங்க, பார்க்க சைனாக்காரங்க மாதிரி. இவங்க கூட ரீசெண்டா மேரேஜ் ஆயிடுச்சு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்து. இவங்க ஒரு ஆஸ்திரேலியாக்காரங்க. இவங்களோட பவர் என்னன்னா ப்ளூ ரேஞ்சர் இவங்களுக்கு வந்து வாட்டரோட சக்தி இருக்கு. அதாவது வந்து ரொம்ப மென்மையா சாஃப்டா பேசுறதுனால இவங்களுக்கு வந்து ஹீலிங் தெரப்பி மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த கரெக்டா சூட்டா இருக்கு. இவங்களும் ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. நம்மளோட இன்னொரு ரேஞ்சர் சோலாரைஸ் நைட். இவரை நீங்க மறந்துருப்பீங்க நிறைய பேர். இவருக்கு சன்னோட ஃபுல் பவர் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சூரியனை இவரால் ஓட்ட முடியும். ஒரு ட்ரெயின் வச்சிருப்பாரு. அந்த ஜோடு வந்து ரொம்பவே பவர்ஃபுல், அதிகமான ஜோடு. இவர் கூட ஒரு ஜெஞ்சி, அதாவது ஜீனி. இந்த ஜெஞ்சி ஜீனின்றது ஒரு பூனை. இந்த பூனையோட பவர்ஃபுல், அதாவது வந்து நீங்க அலாவுதீன்ல பார்த்திருப்பீங்க இல்லையா ஜீனி, அந்த ஜீனியோட இதுக்கு பவர் ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான். விளக்க தேய்ச்சா வெளில வரும். நீங்க கேட்கிற வார்த்தை எல்லாத்தையுமே வாரி வழங்கும்.
இதுக்கப்புறம் இவங்களோட உடானாவோட ஹஸ்பண்டான லியன்போ இவங்க வந்து கொராகா மாத்திடுவாரு. அதாவது வந்து நம்ம ஈவில் மாஸ்டர் வந்து இவங்க சண்டை போடக்குள்ள இவங்க வந்து ஒரு கதவுக்குள்ள வந்து நம்ம ஈவில் மாஸ்டர் அடைக்கும் போது ஈவில் மாஸ்டர் அடைக்கிறதுக்கு உள்ள ஒரு ஆள் இருந்தால் தான் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லியன்போ உள்ள போகும்போது அந்த ஈவில் மாஸ்டர் என்ன பண்ணுவார், தன்னோட சக்தி மொத்தத்தையும் எடுக்கிறார். கொஞ்சம் சக்தியை வச்சுட்டு அதாவது நம்ம லியன்போட பிரெயினை வாஷ் பண்றாரு. வாஷ் பண்ணிட்டு தீய சக்தி அவருக்குள்ள இன்ஸ்டால் பண்ணி அவரை வந்து கொராகு அப்படின்ற சொல்லி ஊல்ஃப் நைட் அப்படின்ற ஒரு மிருகமாலையை வச்சிருக்காரு. அவர் வந்து பவர் ரேஞ்சரோட அழிக்கிறது தான் அவரோட வேலை, மாஸ்டரை காப்பாற்றுறது தான் அவரோட வேலை. ஏன்னா மிச்சம் உள்ள தீய சக்திகள்லாம் அதாவது மாஸ்டர் அழிச்சுட்டு அவரோட சக்தியை அடைஞ்சிட்டு அவங்க மிகப்பெரிய தீய சக்தியை மாற வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளோட மாஸ்டர் வந்து அந்த உல்ஃப் கோலார் உல்ஃப் அப்படின்னு ஒரு இதை வந்து நான் உருவாக்கி நான் அதை காப்பாற்றிக்கிறேன். பவர் ரேஞ்சர்ஸோட பவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தாலுமே நம்ம ஜென்ஜி அதாவது ஜெஜ்ஜி ஒரு எபிசோட்ல வந்து ஜென்ஜி வந்து சபிக்கப்படுறோம். அதாவது எதிரணிக்கல மாட்டேங்க, அதாவது இம்பீரியர்னு ஒரு தீய சக்தியிட்ட மாட்டும் போது அந்த இம்பீரியர் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் அழிச்சிருங்க, இந்த உலகத்தையே வந்து எங்க ஈவிலோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரும்போது அந்த எபிசோட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இவங்க திரும்ப டைம் டிராவல் பண்ணி டைம் டைமென்ஷன் பண்ணி அதாவது 4th dimension 5th dimension எல்லா டைமென்ஷன் அலைஞ்சு புதுசா போயிட்டு நம்ம அதாவது கடவுளுக்கு இணையா ஒரு 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 பேரை வந்து நல்லவங்க கெட்டவங்க அதாவது வந்து சமமானவர்கள், அதாவது தீய சக்தி நல்ல சக்தி சமமானவர்கள், இவங்க 3 பேருக்கு கடவுளா ஒருத்தவங்க இருப்பாங்க. அது 3 பேர் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படியா அந்த ஸ்பெல்ல திருப்பி வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு அந்த எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க. ரொம்ப அற்புதமா எடுத்துப்பாங்க அந்த ஒரு எபிசோட் மட்டும். மத்த எல்லா எபிசோடுமே ரொம்ப அதிகமான பொருட்செலவு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப பார்க்கவே பக்காவா இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் பவர் ரேஞ்சர்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பவர் ரேஞ்சர்ஸ் வந்ததால இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ன வரைக்கும் இருக்குன்னா அது காரணம் இதான். அது மட்டும் இல்லாம டார்க்னஸ் வில்லனா மோர்டிகனா இருக்கட்டும், நெக்ரோலாயா இருக்கட்டும், அதாவது நெக்ரோலாயன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லா எபிசோட்லாம் வருவாங்க. இவங்க வந்து ஒரு வேம்பயர், இவங்களுக்கு ஒரு பொண்ணு லீலின்னு இருக்கும், அவங்க ரெட்ரேஞ்சர் லவ் பண்ணுவாங்க. ரெட்ரேஞ்சர் லவ் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணதா அவங்களுக்கு கொல்ல கூட பார்ப்பாங்க ஒரு சில சீன்ஸ்ல. இவங்க அதான் நெக்ரோலா என்ற ஒரு வேம்பயர் வந்து நம்ம ரேஞ்சர்ஸ்க்கு அடிக்கடி தொல்லை கொடுப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரு அதிகமான பவர் இருக்கும். இவங்க கடைசியா ஹியூமன் பே ஆகி இவங்க திருந்திடுவாங்க, நிறைய வில்லன்ஸ் திருந்திடுவாங்க. ஆனா மாஸ்டர் எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம கடைசியா திக்குமுக்கு ஆடுறதெல்லாம் ரொம்ப மாசா எடுத்துருவாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு எல்லாரையும் எல்லாரோட மேஜிக் பவரும் யூஸ் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப மாசா கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பவர் ரேஞ்சர்ஸுக்கு வந்து பினிஷிங் டச்ன்றது எந்த ஒரு எபிசோடுக்குமே அந்த அளவுக்கு ஒரு சூட்டபிளா இருக்காது. பட் இதுல மிஸ்டிக் ஃபேட் எபிசோடு அப்படின்னு நீங்க போட்டாலே கூகுள்ல அதை யூடியூப்ல எதுல போட்டாலுமே சரி அது எபிசோட் கண்டிப்பா வரும். தமிழ்ல இருக்கு, நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பவர் ரேஞ்சர் மிஸ்டிக் ஃபோர்ஸ் மொத்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. பவர் ரேஞ்சர் மிஸ்டிக் ஃபோர்ஸ் எப்படி பார்க்கறது நிறைய பேர் கேட்டுறீங்க, அதை டவுன்லோடும் பண்ணி வச்சுங்க. கிட்டத்தட்ட 32 எபிசோட் இருக்கு. அது 104 வீடியோவா செப்பரேட்டா தமிழ் டப்பிங் கொடுத்து வச்சிருக்காங்க. நிக்லோடியன்ல கூட ரீசெண்டா ஓடி பயங்கர ஹிட் ஆயிருக்கு. இந்த எபிசோடு எல்லாருமே இன்னுமே எல்லாரும் மனசு நீங்காம இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அது வந்து இன்னுமே சிறப்பா டப்பிங் பண்ணதா இருக்கட்டும், அதோட மியூசிக்கா இருக்கட்டும், அதுல நடிச்சவங்க ரொம்ப தத்துவமா ஃபைட் சீன்ஸ் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெட் ரேஞ்சர் வந்து ஒரு லைட், அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட் ரேஞ்சர் வந்து எல்லாரோட பவர் அதிகம், இவங்க தான் மொத்த இதோட பவர். அதாவது லியன்போட பையனான அதாவது லியன்போட பையன் வந்து இந்த நிக்குன்ற ஒருத்தவர் தான். அவங்களுக்கு தெரியவே தெரியாது நிக்கு வந்து தன்னை அனாதை நினைச்சிட்டு ஒரு பெட்ஷீட்டை வச்சிருப்பாரு. அந்த பெட்ஷீட்டை வந்து கடைசியா வந்து உடனே பார்ப்பாங்க, இது யார் உனக்கு கொடுத்தாங்கன்னா இதான் என்னோட பிறந்த என்னோட அடையாளம், இது தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் சொல்லுவாங்க உடனே தன்னோட காண அடிச்ச பிள்ளைய வந்து நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க 2 பேருக்குள்ள பாச பிணைப்பு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடனா லியன்போ உடனா தன்னோட ஹஸ்பண்டே எழுதுறாங்க, தன்னோட பையனே எழுதுறாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுலாம் ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப பக்காவா பொருந்திருக்கும். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் கலந்துருந்தாலுமே இது வந்து பாக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டீலக்ஸ் படம் மாதிரி இருக்கும். இல்லாம நம்ம ரெட் ரேஞ்சர் வந்து ஒரு லைட் ஆச்சா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பவர் அதிகம். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன்ல வந்து அதாவது ரெட் ரேஞ்சர் வந்து மாஸ்டர் வந்து எல்லாரையும் அழிச்சிருவாரு. அதாவது பவர் ரேஞ்சர்ஸ் ஒரு மொத்த சோர்ஸ் அழிச்சிருவாரு, பவர்ஸை புடுங்கிடுவாரு. அதாவது இந்த ஈவில் மாஸ்டர் வந்து வில்லன் வந்து இப்ப மிஸ்டிக் மதுரை திட்டத்தட்ட அழிச்சிருவாரு. அவர் அழிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நான் ஃபுல் பவரே இல்லாம நம்ம ரெட் ரேஞ்சர் மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்ப சுத்தி உள்ள ரேஞ்சர் எல்லாம் சொல்லுவாங்க ஒன்னால மட்டும் எங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாரு. அப்ப ரெட் ரேஞ்சர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, நான் ஓப்பனிங்ல எப்படி இந்த பைக் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு நின்ன இடத்துலயே நான் உங்க பைக்கை சரி பண்ணிட்டு போயிருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுவார். திடீர்னு ஒரு வெறி வரும், தன் குடும்பத்தை விட்டு போன குடும்பம் இங்கதான் கிடைச்சது அப்படின்ற நம்ம ரெட் ரேஞ்சர் தெரியும் போது நான் தான் ரெட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுவாரு. அதாவது திரும்பி முதல்ல ஒரு நல்ல மேஜிக் கிரியேட் பண்ணி இருள் அதாவது பூமியை திட்டத்தட்ட அழிச்சிருவாரு. அதாவது மொத்தத்தையும் இருளுக்குள்ள கொண்டு வந்துருவாரு. எல்லாமே அதாவது அவர் சாத்தான்கள் டார்க்னஸ் இந்த மாதிரி டார்க் சைடு ஃபுல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு ரெட் ரேஞ்சர் மட்டும் இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாரு, அந்த மாஸ்டரோட ஃபுல் பவர் அடிச்சுட்டு வெளில வரதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துப்பாங்க கிளைமேக்ஸ்லாம். அது மட்டும் இல்லாம இந்த இதுல வந்து சீரீஸ்ல வந்து எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். ஊல்ஃப் ரேஞ்சரா இருக்கட்டும், கோராகா இருக்கட்டும், நம்ம லியன்போ ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாக்கிறதுக்கு ஒரு
பக்குவம் வந்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம பவர் ரேஞ்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமான பவர் இருக்கும். அதாவது மிஸ்டிக் லெஜெண்டரி பவர்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு கோர் வந்து அன்லாக் ஆகிட்டே இருக்கட்டும். அவங்க எவ்வளவு நல்லவங்களா மாறாங்களோ தூயவங்களா மாறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பவர் ரொம்ப அதிகமாகும். இதுவும் வந்து மிஸ்டிக் ஃபோர்ஸ்ல ஒரு ஸ்பெல் கோட் வந்து நம்பர் வந்து மொபைல் மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்து குச்சி வச்சுட்டு சுத்தினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட அந்த ஸ்டிக்கை வந்து ஒரு மொபைலா யூஸ் பண்ணி கொடுத்துறாங்க. அவங்களுக்கு கால் வர மாதிரி இருக்கும். ரொம்ப பயங்கரமா வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது டோபிக்கே தெரியாம அவங்களுக்கு கடைசியில டோபிக்கு தெரிஞ்சா நீங்க தான் பவர் ரேஞ்சரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாரு. இதனாலதான் விட்டுட்டு போறீங்களா கடையில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். இருந்தாலும் இந்த சீரிஸ் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றத மறக்காம லைக் அதாவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ராக்கெட் பீடியா.